தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நம்ம இளமதி கலாவோட சதித்திட்டத்தை அப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை நேராக போய் நர்மதா கிட்டேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹோட்டல் ஓனரு கலாவை அடிக்கவே இல்லை, ஆனால் அடித்ததா பரமகிட்ட பொய் சொல்லி பரமம் போய் அந்த ஹோட்டல் ஓனரை அடித்து போலீஸ் கேஸாக போக இருந்துச்சு. நல்ல வேலை நான் போய் எப்படியோ பேசி சமாதானப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லை, அவங்க அடித்ததாக கட்டு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி போய் பார்க்குறப்ப கட்டை வேறு இடத்துல போட்டிருக்காங்க. அப்போவே புரிஞ்சுக்கிச்சு இவங்க வேணும்னே தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்து பரம என்னையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா முழுசாகவே திருந்திடுவான்ல, அதனால் தன்னோட யூஸுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் பரமனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு கூட இந்த கலா நினைக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் இங்கே கலை போய் கண்ணாடியை பார்க்கும்பொழுது கட்டு மாறி கட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிருது. உடனே ரஞ்சிதத்தை கூப்பிட்டு பலார்னு கன்னத்திலே ஒரு அறையை கொடுத்து, நீ பாரு கட்டை மாற்றி போட்டுட்ட, நல்ல வேலை ஏதோ பதட்டத்தில் அவங்க 2 பேரும் கவனிக்கல, ஒரு வேளை கவனிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இளமதி மறுபடியும் பரமனையும் கலாவையும் பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு கடை ஏலத்துக்கு வருது, ஏலத்துக்குள்ள விற்க வராங்க, சேட்டு விற்க போகிறாரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை, அதை பரமனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், அவரும் ஓனர் ஆகிடுவார்ல அப்படின்னு கலாக்கிட்டேயே இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ கலா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நம்ம இளமதிக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை கேட்டுட்டு கலா என்ன சொல்லும், பரம முன்னாடி அப்படியே நல்லவங்க மாதிரி தானே வேஷம் போடும், நானே காசு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி பார்க்குது. அதுக்கு இளமதி இல்லை நர்மதா அட்வான்ஸ் 50,000 கொடுக்குறேன்னு இருக்கா, அதை கொடுத்து கடையை வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் 1 மாதத்தில் 5 லட்ச ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நர்மதா கிட்ட பணத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, கொடுங்க அதை நான் போய் சாமி முன்னாடி வச்சு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம கலாவோட சதியை ஏற்கனவே இளமதி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் இளமதி தப்பிக்குமா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.